சிவராத்திரியை முன்னிட்டு அண்ணாமலையார் கோவிலில் நாதஸ்வர தவில் இசை கலைஞர்கள் பல்வேறு ராகங்களை இசைத்து சுவாமியை வழிபட்டனர். மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு பஞ்சபூத ஸ்தலமான அண்ணாமலையார் கோவிலில் ஆயிரக்கணக்கான வெளிமாநில வெளி மாவட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய குவிந்து வருகின்றனர். 42ஆம் ஆண்டிற்கான இந்த மகா சிவராத்திரி விழாவில் பல்வேறு நாதஸ்வர தவில் இசை கலைஞர்கள் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். இதில் சங்கராபரணம், காம்போதி, கல்யாணி உள்ளிட்ட பல்வேறு ராகங்களை இசைத்து அண்ணாமலையாரை வழிபட்டனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் பெருவுடையாருக்கு சிறப்பு பூஜை மற்றும் அலங்காரம் நடைபெற்றது. தஞ்சை பெரிய கோவிலில் மகா சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பெருவுடையாருக்கு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டது. 4 கால பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்றன. சிவராத்திரியை முன்னிட்டு பெருவுடையாரை தரிசிக்க பல ஆயிரம் கணக்கானோர் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே தனியார் இரும்பு உருக்கு ஆலையில் மர்ம பொருள் வெடித்து சிதறியதால் ஏற்பட்ட அதிர்வலையில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளின் மேற்கூரைகள் சேதமடைந்துள்ளன. கும்மிடிப்பூண்டி பேரூராட்சியின் 9வது வார்டுக்கு உட்பட்ட கங்கன் தொட்டி குடியிருப்பில் 80 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த குடியிருப்பு அருகே உள்ள தனியார் இரும்பு உருக்கு ஆலையில் நள்ளிரவில் மர்ம பொருள் ஒன்று பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதனால் ஏற்பட்ட அதிர்வால் 10க்கும் மேற்பட்ட வீடுகளின் சிமெண்ட் மேற்கூரைகள் சேதமடைந்ததால் குடியிருப்பு வாசிகள் தனியார் தொழிற்சாலையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற கும்மிடிப்பூண்டி சிப்காட் போலீசார் பொதுமக்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். ஆயிலுடன் கூடிய இரும்பு துகள்களை பாய்லரில் கொட்டி உருக்கும் போது அவற்றில் உள்ள காற்று வெற்றிடத்தால் திடீரென வெடித்து சிதறி இருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தக்காளி ஏற்றி சென்ற வாகனம் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. ஹோசூரிலிருந்து தென்காசிக்கு தக்காளி ஏற்றி சென்ற போது நிகழ்ந்த இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் மோகன்ராஜ், உதவியாளர் கனகராஜ் ஆகியோர் காயமடைந்தனர். விபத்தில் 3 டன் தக்காளிகள் சேதமடைந்த நிலையில் விபத்தால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் லாரியை அகற்றி போக்குவரத்தை சரி செய்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் இந்த ஆண்டு உப்பு உற்பத்திக்கான முதல்கட்ட பணி நிறைவு பெற்ற நிலையில் பொன் உப்பு எடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த ஆண்டு உற்பத்தி நன்றாக நடக்க வேண்டி உப்பளத்தில் உள்ள விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து உப்பு எடுத்து விநாயகருக்கு உப்பு மாலை போட்டு உற்பத்தி பணிகளை தொடங்கியுள்ளனர். சென்னை ஓஎம்ஆர் சாலை நாவலூரிலிருந்து சோழிங்கநல்லூர் நோக்கி சென்ற ஆட்டோ மெட்ரோ பணி பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்டுள்ள இரும்பு தடுப்பு மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஆட்டோ சேதமடைந்த நிலையில் ஓட்டுநர் உட்பட ஆட்டோவில் பயணித்த பெண்ணும் காயமடைந்தார். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் ஆட்டோவை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தனியார் பேருந்து மோதியதில் பலத்த காயமடைந்த முதியவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஜெயங்கொண்டம் அடுத்த சூரியமணல் கிராமத்தை சேர்ந்த முத்துசாமி கடை வீதியில் இருந்து சைக்கிளில் வீட்டிற்கு திரும்பிய போது திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் வந்த தனியார் பேருந்து சைக்கிள் மீது மோதியது. இதில் பலத்த காயமடைந்த முத்துசாமியை மீட்ட பொதுமக்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஜெயங்கொண்டம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தில் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி சேதமடைந்த நிலையில் பேருந்தில் ஒலி எழுப்பும் ஹாரன் இல்லாததே விபத்திற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. விபத்தை ஏற்படுத்திய பேருந்து ஓட்டுநரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சென்னை பெரம்பூரில் பூட்டிய வீடுகளை நோட்டமிட்டு தொடர் கொள்ளையில் ஈடுபட்ட பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். பெரம்பூர் வெங்கட்ராமன் தெருவில் வசித்து வரும் சுகுமாரன் என்பவரது வீட்டில் கடந்த 10ஆம் தேதி 4000 ரூபாய் ரொக்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது. இதுகுறித்து செம்பியம் போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்ட போது ராணிப்பேட்டையைச் சேர்ந்த இந்துமதி என்ற பெண் கைவரிசை காட்டியது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்து விசாரணை நடத்திய போது ராணிப்பேட்டையிலிருந்து ரயிலில் சென்னைக்கு வந்து பூட்டிய வீடுகளை நோட்டமிட்டு கொள்ளையை அரங்கேற்றியதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்துமதியிடமிருந்து 7000 ரூபாய் ரொக்கம் வெள்ளிப் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர். இந்துமதி மீது ராணிப்பேட்டை, அரக்கோணம், பெரும்பாக்கம், போரூர், மதுரவாயல் காவல் நிலையங்களில் பல்வேறு திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் தனியார் மதுபான விடுதிக்கு முன்பு காவலரை தாக்கிய பாஜக மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். குடிபோதையில் மூடப்பட்ட பாரின் முன்பு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட 5 பேரை காவலர் சலீம் தட்டி கேட்ட நிலையில் 5 பேரில் ஒருவர் காவலரை தாக்கியுள்ளார். இதையடுத்து நுங்கம்பாக்கம் போலீசார் அவர்களை கைது செய்தனர். விசாரணையில் 5 பேரில் ஒருவர் பாஜக நிர்வாகி என்பதும் 2 பேர் தேமுதிக நிர்வாகிகள் என்பதும் தெரியவந்துள்ளது. சென்னை கொளத்தூரில் செவிலியர்கள் தங்கியிருந்த வீட்டின் குளியலறையில் ரகசியமாக வீடியோ எடுத்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். 46 வயது பெண் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் பெரவள்ளூர் போலீசார் விசாரணை நடத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் திருவிடந்தை பகுதியைச் சேர்ந்த 37 வயது சத்யராஜ் என்பவர் செவிலியர்கள் தங்கியிருந்த வீட்டின் குளியலறை ஜன்னல் வழியாக செல்போனில் வீடியோ எடுத்தது தெரியவந்தது. இதையடுத்து பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அண்ணாமலையார் கோயிலில் பாதுகாப்பு பணி காவலர்கள் போதிய அளவு இல்லாததால் பக்தர்கள் முண்டியடித்துக் கொண்டு சென்றனர். மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு அண்ணாமலையார் கோயிலில் தரிசனம் செய்ய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். இந்நிலையில் கோயிலில் அதிகாலையில் பாதுகாப்பு பணி காவலர்கள் இல்லாததால் கோயில் நடை திறக்கப்பட்ட உடன் பக்தர்கள் முண்டியடித்துக் கொண்டு செல்ல முயன்றனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சிவராத்திரியை முன்னிட்டு கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயிலில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே வரலாற்று சிறப்புமிக்க கோவிலான பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெறுகிறது. இங்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பலரும் வருகை தந்ததுடன் கோவிலின் வரலாறு, தமிழரின் பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தினை அறிந்து கொண்டனர். மேலும் கோவிலுக்கு வருகை தந்த பள்ளி மாணவர்களுடன் செல்ஃபி எடுத்து தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர்.